பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. நடிகரும் ஸ்டாண்ட் அப் காமெடியனான கார்த்திக் குமார் ஒரு ஓரினை சேர்க்கையாளர் அப்படின்னு சொல்லி அவங்களோட முன்னாள் மனைவி சுசித்ரா யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்தது பெரிய பரபரப்பா ஆச்சு. அது மட்டும் இல்லாம பைல்வான் ரங்கநாதன் கார்த்திக் குமார் பேசினதா ஒரு ரீசெண்டா ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. அந்த ஆடியோல பட்டியலின சமூக மக்களை தாக்கும் விதமா அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோக்கும் பல கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த குரல் என்னோட குரலே கிடையாது, நான் அப்படி பேசவே கிடையாது, அப்படிப்பட்ட ஆளும் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் மறுப்பு தெரிவிச்சதோட இது சம்பந்தமா ஒரு வழக்கம் ஒண்ணு பதிவு செஞ்சிருக்காரு. 2017 சுச்சி லீக்ஸ் விவகாரம் பூதாகரமா வெடிச்ச நிலையில சுசித்ராவுக்கு மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவா சப்போர்ட் செஞ்சுட்டு வந்த கார்த்திக் குமார் அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு பின்னாடி சுசித்ராவோட ஏற்பட்ட சண்டைனால அவர் பிரிஞ்சு விவாகரத்தும் செஞ்சுக்கிட்டாரு. சுசித்ரா விவாகரத்துக்கு பின்னாடி சினிமால பல நண்பர்களை இறந்து தனிமரமா நின்னாங்க அப்படின்னு அந்த சமயத்துல சொல்லியிருந்தாங்க. கடந்த 2021 அம்ருதா ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகைய கார்த்திக் குமார் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தன்னை விட வயது குறைந்த இளம் பெண்ணை கார்த்திக் குமார் திருமணம் செஞ்சது அப்போ பேசு பொருளா மாறிச்சு. 2014 வெளியான குறை ஒன்றும் இல்லை படத்து மூலமா நடிகையா அறிமுகமானாங்க அம்ருதா ஸ்ரீனிவாசன். அதுக்கப்புறமா அவியல், மேயாதமான், தேவ், இறுதி பக்கம், போர் மற்றும் பொன் ஒன்றும் கண்டேன் இந்த மாதிரியான படங்கள்ல கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. சுசித்ராவோட விவகாரம் இப்ப திரும்பவும் விஸ்வரூபம் எடுத்த நிலையில தன்னோட கணவர் கார்த்திக் குமாருக்கு ஆதரவா அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்ல நம்மளோட லைஃப் அப்படின்றது ரொம்ப சின்னது, இதுல தேவையில்லாம நம்ம விவாதம் பண்ணாம டேஷா போச்சுன்னு அப்படி நகர்ந்து வந்துடு கார்த்திக் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேப்ஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு போஸ்ட் இப்போ பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆடியோ நோட்ல தரக்குறவா மரியாதை இல்லாம பேசினது யாரு? அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாச்சு. நானும் என்னோட கேஸை ஃபைல் பண்ணியாச்சு. ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஹூ தட் இஸ், ஹூ யூ ஆல் தாட், நாட் ஆல் ஆக்சுவலி. ஆல் ஆஃப் யூ டென்ட் திங்க் இட் வாஸ் மீ. People who know me knew it was not me. People who don't know me personally but understand what I stand for from my art, from my life, believed it was not me. People who were in doubt were willing to understand, saying what does the clip say? இந்த கிளிப்ல ஏதோ குழந்தைகளை பற்றி பேசிட்டு இருக்கானே இந்த ஆளு, இந்த பையனுக்கு ஏதோ குழந்தையே கிடையாது, ஆனா ஒரு 20 படத்துல இவன் நடிச்சிருக்கான், இது இவனோட வாய்ஸே கிடையாது. இவன் அந்த ஒரு டவுட்ல என்னை நம்பினாங்க இல்லையா. அவங்க ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்றவங்க. அதே சமயத்துல என்னை சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு மனப்பானையில இறங்கினாங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. இது கண்டிப்பா நான் இருக்க முடியாது, ஆனா இவனா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வன்மத்தை காக்கினீங்க இல்லையா. I see your hate. I know you hate, not me, but somebody who looks like me and is like me, or you think I am. I'm not that person. But there's a lot of hate inside you. I wish that becomes love and understanding towards your cause, towards yourself. Let's find out who it is very soon. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.